ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் 4 விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ் ரிசல்ட், அதாவது அதோட ஃபைனல் ரிசல்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓஐசிஎல் ஏஓ மெயின்ஸ் ரிசல்ட்டோட அந்த எப்போ அது வரப்போகுது அப்படின்றது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓஐசிஎலோட அசிஸ்டன்ட் எக்ஸாமோட அந்த ஃபைனல் ரிசல்ட்டு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வெயிட் பண்ணுற ஐபிபிஎஸ் பிஓ அண்ட் எஸ்ஓவோட ரிசர்வ் லிஸ்ட் எப்போ வரும் அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே வரும் இந்த வாரத்தில் வந்துடும். இந்த நாமளும் அதே மாதிரி தான் நம்ம பிரச்சனையே வந்து இது ஒரு பிரச்சனையாவே ஆயிடுச்சு. இப்போ எப்போ ரிசல்ட் வரும் அதை கேட்கறவங்களுக்கு நம்ம கிட்ட பதில் சொல்ல ஆன்சர் இல்லை. எஸ், ஏன் அப்படின்னா நம்ம ஓகே அவங்க சைமல்டேனியஸா வந்து எல்லாமே கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். ஆனா ஒரு மாதிரி ஹைப் ஏத்துறாங்க எல்லாருமே. ஒரு ஸ்டூடெண்ட்ஸை ஒரு மாதிரி ஒரு மனநிலைமைக்கு கொண்டு போறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஆனா அந்த அந்த இடத்துல இருந்து நாம தான் கரெக்டா நம்மள வந்து என்ன சொல்றது ஒரு ஸ்ட்ரக்சர்டா வச்சுக்கிட்டு படிக்கவும் செய்யணும் சைமல்டேனியஸா. ஏன்னா கட் ஆஃப் அப்படிங்கிறது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது தான் வரப்போறது கிடையாது. சரி, அங்க எப்படி கொடுத்துருக்காங்க, பேப்பரோட லெவல் அன்னைக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, அதுல இருந்து தான் கட் ஆஃப் வரப்போகுது. ஸோ நம்மள ஒரு மாதிரி பண்றாங்க, அது நல்லா தெரியும். அதை புரிஞ்சவங்க கண்டிப்பா படிச்சுட்டு தான் இருப்பாங்க ஒரு பக்கம். எஸ், ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா ரிசல்ட் வருமா, இன்னைக்கு வருமா, நாளைக்கு வருமா, ஃப்ரைடே வருமா அப்படின்ட்டு சைட்டை லோட் பண்ணி பார்க்குறது, டெலிகிராமில் அப்டேட் கொடுத்தாங்களா கொடுக்கலையான்னு பார்க்குறது, இந்த மாதிரி பண்ணியே கிட்டத்தட்ட ஒரு 1.5 வாரம் நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டீங்க. எனக்கு தெரிஞ்சே நிறைய பேர் அந்த மாதிரி வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க. இல்லை, அது கேட்ட ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுதான் எனக்கு ஃபைனல் அட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 1.5 வாரத்தை ஏன் வேஸ்ட் பண்ணுறீங்க? இதுக்கு நடுவில் எத்தனையோ இருக்குப்பா. ஆர்பி அசிஸ்டன்ட் இருக்குது, அது கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களான்னு கேட்டால் சொல்ல முடியாது அவங்களால. சரியா, இப்போ ஒரு சிலருக்கு ஐடிபிஐக்கு எலிஜிபிள் இருக்கும், அந்த ஐடிபிஐ அப்ளை பண்ணிட்டு அதுக்கு படிக்கலாம். அதையாவது நம்ம கிளியர் பண்ண முடியுமா? தமிழ்நாடு ரீஜனுக்கு ஐடிபிஐ வந்துச்சுனாலே நிறைய பேருக்கு தெரியாது. தமிழ்நாடு ரீஜனுக்கு தான் இந்த டைம் ரீஜன் வைஸ் எடுக்க போறாங்க. ஸோ அப்ளை பண்ணலாம் அப்படின்னு யாரும் யோசிக்க மாட்டாங்க. ஸோ ஐஓபி வரப்போகுது, ஐஓபியோட எல்பிஓ வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்னல் சோர்ஸ் இருக்கு. நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொன்னோம். மேபி ஐஓபியா இருக்கலாம், வேற ஏதாவது இருக்கலாம். ஸோ அதுக்கு ஏதாவது அக்ரெசிவா ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் எக்ஸாம் தான். அதை பற்றியும் யோசிக்கிறது கிடையாது. நம்ம மைண்டு அப்படி தான் பண்ணும். ஆனால் அதெல்லாம் கரெக்டாக கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி சைமல்டேனியஸாக அதையும் படிச்சுட்டு இதையும் பார்க்குறாங்களே, அவங்க எவரி இயர் சக்ஸஸ் பண்ணுறாங்க. அந்த ஒரு பர்சனாக நீங்கள் இருங்கன்னு சொல்லி தான் நான் தயவு செஞ்சு கேட்கறது. சரியா, ஏன் ஒரு மாதிரி ட்ராப்லேயே இருக்கீங்க? திடீர்னு வந்துட்டு இப்போது சார் ஒரே ஒரு விஷயம் தான், அதை பார்க்குறீங்களா, எதுக்கு இந்த டைமில் ரிசல்ட் போடுறோம் அப்படின்னு கேட்குறோம். ஏன் இந்த டைமில் ரிசல்ட் போடலை அப்படின்னு கேட்குறோம். எஸ் கைஸ், வந்தா அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ரிசல்ட் வந்தா ஓகேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போகணும். அந்த மைண்ட் செட்டுக்கு முதல்ல வாங்க. வரலையா, வரல வந்துச்சு, வரல அதுதான் சார் சொல்லுங்க, வரல. ஆனா இந்த இயர் வந்து இப்போ என்ன சொல்றது, இன்னும் நம்ம கிளியர் பண்ணாம இருக்கும். கிளியர் பண்ணவங்களுக்கு பிரச்சனை இல்லை. சரியா, அவங்க ஏதோ ஒரு ஜாப் கண்டிப்பா ஜாயின் பண்ண போறாங்க, அவங்க வேற மாதிரி எய்முக்கு போயிடுவாங்க. ஆனா நம்மளோட வேலை என்ன அப்படின்னா, கிளியர் பண்ற வரைக்கும் நாம அந்த இடத்துல கரெக்டான பர்சனா இருக்குமா, அதுக்கு டெடிகேட்டடா இருக்குமா அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு பாருங்க. சரியா, அந்த மாதிரி பார்க்குறவங்க நிறைய பேர். அப்புறம் அவங்களுக்கு ரிசல்ட் வராமல் நமக்கு தான் வரணும் அப்படின்னு ஏன் எதிர்பார்க்கணும்? இப்போ நம்ம அதுதான் சொல்கிறோம். இப்போ ஒரு எக்ஸாமுக்கு வந்து 10 வேகன்சி தான் இருக்குன்னா 10 பேர் தான் எக்ஸாம் போய் எழுதுறாங்களா? கிடையாது. இல்லை, டெடிக்கேட்டடாக இருக்கிற 1000 பேர் எழுதுறாங்க. அந்த 1000 பேர்த்தில் 990 பேர் எலிமினேட் ஆகி 10 பேருக்கு மட்டும் தான் வேலை கிடைக்கும். அது டெடிக்கேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு நேரம் சரியில்லை, எனக்கு எக்ஸாம் சென்டர் தூரமாக போட்டாங்க, நான் அன்னைக்கு நைட்டு சரியாக தூங்கலை அப்படின்னு சொல்றதெல்லாம் வேலிடான பாயிண்டானு கேட்டால் இல்லை. அப்படி தூக்கமே வரல அப்படின்னாலும் அந்த தூக்கம் வராமல் இருந்து எக்ஸாமுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போய் எக்ஸாம் எழுதிட்டு வரணும். அதுதான் நம்மளோட டெடிகேஷன் லெவல். சரியா, அப்புறம் லக்கு அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நான் ஏன் இந்த டைம்ல இதை வந்து சொல்றேன் அப்படின்னா, கண்டிப்பா இது பார்க்குற ஒரு சிலருக்கு கடுப்பாகலாம், வெறுப்பாகலாம், டிஸ்லைக் கூட பண்ணிட்டு போகலாம். ஆனால் இதுதான் இருக்கிறதுலே உண்மை. சரியா, உண்மையை புரிஞ்சுக்கிட்டு படிச்சா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். சரியா, அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. உங்களையும் ஏமாத்திட்டு, வீட்டில் இருக்கவங்களையும் ஏமாத்திட்டு, உங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸையும் ஏமாத்திட்டு, ஃப்ரெண்டு கூட நம்பிட்டு இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ட் லெவல் இருக்காது. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி கிளர்க்கோட ரிசல்ட் வந்துடும். நீங்கள் நிறைய பேர் நிறைய அப்டேட்ஸ் டெலிகிராமில் பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா யூஆர்எல்ல லிங்க் ஆக்டிவாக தான் இருக்குது. பட் அந்த சைட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுல கொஞ்சம் லேட்டாக ரிஃப்ளெக்ட் ஆகலாம். மேபி இன்னைக்கு வரலாம், இல்லைன்னா மண்டே கூட வரலாம். இப்போ தான் செக் பண்ணிட்டு இருந்தோம். லாகின் லிங்க்குமே கொஞ்சம் ஆக்டிவாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இன்றைக்கி வரலாம், நாளைக்கு வரலாம், இல்லைனா மண்டே கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ இதுதான் அப்டேட். ரிசல்ட்டை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றத யோசிங்க. ஏன்னா இதுதான் ஃபைனல் ரிசல்ட்டு. நிறைய பேர் அதுதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது முக்கியமாக எந்த எக்ஸாமும் கிளியர் பண்ணாதவங்க. அதனால அடுத்தடுத்த முடிவுகள் என்ன அப்படின்றத எடுங்க. கண்டிப்பா அடுத்த முடிவு எடுங்க, நல்ல முடிவு எடுங்க. என்ன சொல்றது, தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா இந்த இயர் அந்த தப்பை எப்படி கரெக்ட் பண்ணணும்னு அனலைஸ் பண்ணிட்டு எடுங்க. அதுதான் மெயினா. எஸ், அதே மாதிரி நாங்க என்ன எப்போ சார் வரும்?
இது வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்குள்ளே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மோஸ்ட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்குள்ளே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். OICR அசிஸ்டன்ட் ரிசல்ட் சூன் நெக்ஸ்ட் வீக்ல கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா வந்துரும். நெக்ஸ்ட் வீக்ல கண்டிப்பா வந்துரும். அதுக்கு மேல இது போச்சு அப்படின்னா அவ்வளவுதான், கண்டிப்பா வந்துரும். IBPS PO and SO ரிசல்ட் லிஸ்ட் எவ்ரி இயர் எப்படி நடக்கும் அப்படின்னா ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ Jan 1ல உங்களுக்கு RRB PO ரிசல்ட் வந்துச்சுன்னா March 31st வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் லிஸ்ட் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ரிசல்ட் லிஸ்ட் கொடுப்பாங்க. ஆனா இந்த டைம் Jan 15th வந்திருக்கு. ஆனா அவங்க எப்பயுமே ஒரு ஃபினான்சியல் இயர் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணும்போது இந்த டைம் ஏப்ரல்ல சப்போஸ் எல்லாருமே ஜாயின் பண்ணிட்டாங்க, பேங்க்குக்குலாம் ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்போது ஒரு சில பேங்க்ல ரிப்போர்ட் பண்ணாம இருப்பாங்க. இப்போ கனரா பேங்க்ல இந்த இயர் பிஓக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000 வேகன்சி இருக்கு அப்படின்போது ஒரு 1800 பேர் தான் போயிருக்காங்க. இப்போ டிவிக்கு 16ஆம் தேதி அப்படிங்கும்போது இன்னும் ஒரு 400 பேர் போகாம இருக்காங்க அப்படிங்கும்போது அந்த 400 பேருக்கு ரிசல்ட் தேவைப்படும். சரியா, அது கேட்டகரி வைஸ் அவங்க கொடுக்க வாய்ப்பு இருக்கு. மேபி அது எப்பனாலும் ஹேப்பன் தான். அதே மாதிரி போன வருஷமே நம்ம பார்த்தோம், எங்களுக்கு தெரிஞ்ச அர்ஜுன் ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா RRB PO ரிசல்ட் இருந்தாரு. 31st வந்துச்சு ஒரு ரிசல்ட் லிஸ்ட். அதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கவே இல்லை. ஆனால் இன்பிட்வீன்ல ஒரு ரிசல்ட் லிஸ்ட் போட்டு அவங்களுக்கு மெயில் போட்டு அவர் வந்து மேலே போய் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அவங்களுக்கு தேவை அப்படின்னா அது எப்போனா ரிலீஸ் பண்ணுவாங்க, உங்களுக்கு மெயிலில் வரலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக சும்மா ஒரு பார்டரில் தான் இருக்கீங்க அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் ரிசல்ட் லிஸ்ட்டில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். சூன் ஒரு 2 மாதத்தில் இன்னும் 2 மாதத்துலேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களுமே செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த பேங்க் அப்படின்னு சொல்லி அலாட்மெண்ட் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ ரிசல்ட் லிஸ்ட்டுமே ஆக்டிவ்ல தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு குவார்ட்டர் டு குவார்ட்டர் வந்துரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், இந்த மார்ச் பார்க்கலாம். அந்த மேட்ச் 31st வரல அப்படின்னா மேபி அவங்க 3 months அந்த குவார்ட்டர் ஃபாலோ பண்ண வாரம் பண்ணுவாங்க. எஸ் கைஸ், ஸோ இதன் ஃபாலோ பண்ணிக்கோங்க, தயவு செஞ்சு இதை பண்ணுங்க. ப்ளஸ் நாங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா கோட்ல நிறைய விஷயம் அப்டேட் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் கோட்ல சேர்ந்து படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க டெய்லி ரெகுலராக டெஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க. நீங்களும் நம்மளை ஃபாலோ பண்ற, யூடியூப்ல ஃபாலோ பண்ற நீங்களுமே ரெகுலராக படிங்க. இன்னொரு விஷயம் இதில் அனௌன்ஸ் பண்ணுறேன் என்ன அப்படின்னா, அப்கமிங் மோஸ்ட்டாக மண்டேலேருந்து நம்மளோட யூடியூபர்ஸ் நவீன் சார் இன்னும் ஆக்டிவாக இருக்காரு. நவீன் சார் ப்ளஸ் இங்கிலீஷ்க்கான வீடியோவுமே உங்களுக்கு மோஸ்ட்டாக மண்டேலேருந்து கண்டிப்பாக வந்துடும். மண்டே ஆர் வெனஸ்டே கண்டிப்பாக ரெகுலராக இதுவுமே ஆட் ஆன் ஆகிடும். 3 பேருமே கொண்டு போக ஆரம்பிச்சிருவாங்க. நவீன் சார் ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரவணகுமார் சார் இங்கிலீஷ்க்கு யார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கண்டிப்பாக மண்டே உங்களுக்கு வீடியோ போடுறாங்களே அன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கோட்லையுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நிறைய பேர் இப்போ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நான் இப்போ புது கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும் சார், லைவ் செஷன் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க. அப்புறம் பிகினர் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60-70 பேர் என்கொயரியே வந்துச்சு. எங்களுக்கு நமக்கு தனியாக பேசல. அதனால என்ன பண்ணோம் அப்படின்னா பிகினர் பேட்சுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு அனௌன்ஸ்மெண்ட்டே போயிருக்கு. நீங்களுமே ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கோட் 3.2 வந்து பார்த்தீங்கன்னா பிகினர் பேட்ச் ரிப்பீட்டர் பேட்ச் ரெண்டுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி ரிப்பீட்டர், அதாவது நீங்கள் ஆல்ரெடி ரிப்பீட்டராக இருந்திருக்கீங்க, பிகினராக இருந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபருமே இருக்குது. சப்போஸ் அது ஷோ ஆகலை அப்படின்னா உங்கள் மென்டாரை கேட்டுட்டு ஜாயின் பண்ணுங்க. இதை பற்றி வேற ஏதாவது புதுசாக இருக்கீங்க, கோட்டுக்கு புதுசு அப்படின்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல எப்பயும் போல மென்டார் கான்டாக்ட் பண்ணுறது கூகுள் ஃபார்ம் வைக்கிறோம். அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. அதை ஃபில் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு மென்டார் சைட்லேருந்து கால் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் அட்மிஷன் எடுத்துக்கலாம். எஸ் வேறு ஏதாவது இருந்துச்சுனாலுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட் அப்டேட்டில் உங்களை வந்து பார்க்குறோம். எல்லாத்துக்குமே தேங்க்யூ, டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே. அண்ட் ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி வந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வீடியோ போடுவோம். நீங்களுமே என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக பாய்.